ஒரே ஒரு தேக்கு மரம் சுமார் 4.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்முடைய சேனலில் ஏற்கனவே தேக்கு, சந்தனம், செம்மரம், ரோஸ்வுட் போன்ற மரங்களினுடைய சாகுபடி குறித்து நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்லேயும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரங்களுக்கு உண்மையிலேயே எதிர்காலத்தில் சந்தை வாய்ப்பு இருக்கா? நாங்கள் இந்த மரங்களை எங்களுடைய விவசாய நிலத்தில் வளர்க்கலாமா? 20-30 வருஷம் வளர்த்ததுக்கு அப்புறமா அந்த மரங்களுக்கு நல்ல டிம்பர் மதிப்பு இருக்குமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அனுபவத்தின் அடிப்படையில் தான் நாம் பதில் சொல்ல முடியும். அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை பக்கத்தில் இயங்கி வரக்கூடிய ஜோஸ் பிரகாஷ் சாமிலுக்கு நான் போயிருந்தேன். அதனுடைய உரிமையாளர் திரு தர்சியஸ் ராஜேந்திரன் அவர்களை சந்திச்சு ஒரு விரிவான நேர்காணலும் எடுத்திருந்தேன். அவர் ஒரு டிம்பர் டெப்போ வச்சிருக்கிறதுனால இன்றைய நிலவரப்படி பர்னிச்சர் செய்யறதுக்காக மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய மரங்கள் என்னென்ன, இப்படி நிறைய தகவல்களை இந்த நேர்காணலில் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரே 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய சாமில் வளாகத்தை சுத்தியே தேக்கு உள்ளிட்ட பல மரங்களை வளர்த்துட்டு வராரு. அந்த மரங்கள் எல்லாத்துக்கும் எந்தவித பராமரிப்பும் இல்லாமலே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அந்த பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதுனாலையும் இயற்கையிலே அடிக்கடி மழை கிடைக்கிறதுனாலையும் தான். எதிர்காலத்தில் நீங்க மரம் வளர்க்க ஆசைப்படுறீங்க, மரம் வளர்க்குறத நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நேர்காணல் உங்களுக்கானது தான். வாங்க அவருடைய நேர்காணல் மூலமா எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க அப்பா பேர் ஞானப்பிரகாசம். அவங்க நாகூரில் சாமில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் என்னுடைய காலத்தில் நான் இந்த இடத்த வாங்கி சாமில் வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போது நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, நான் கார்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் ஊர் மேலே ஆசாரிக்குளம். அப்போ நடந்து தான் வரும்போது இப்போ இந்த மாதிரிப்பட்ட நேரம், இப்போ சீசன் நாவல்பழ சீசன். அப்போ ஒரு விலையில் போய் நாவப்பழம் பிறக்க போனேன். அப்போ அந்த விளக்கார என்ன பண்ணிட்டா, அந்த கொடை பிடிச்சிட்டு போகும்போது அந்த கொடையை பிடிங்கிட்டு விட்டுட்டார். நவப்பழம் பிறகு சாப்பிட்டு அப்புறம் வேறு அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு அந்த கொடை கிடச்சிது. வேற ஒரு ஆளை வச்சு வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் இந்த இடம் வாங்கின உடனே முதல் இந்த நவல் மரம் தான் நட்டேன். இப்போ நிறைய பிள்ளைங்க, இந்த ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் புறக்கிட்டு போவாங்க. நான் இதை பாட்டத்தை கேட்பாங்க. மொத்தமாக ஏழை அந்த இதாட்டு எடுத்துக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன். இந்த குழந்தைகள் பிறக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைப்பு வரும். உங்களோட அனுபவத்தில் இதை மாதிரி யாரையும் மேல் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஆமாம். அதை அப்படி தான் இந்த நாவல் மரம், இந்த மரமும் அந்த பக்கம் ஒரு மரம், 2 மரம் நட்டுருக்குறேன்.